பர்சன்டேஜ் டாபிக் கொஸ்டின் பார்க்கலாங்க. இந்த கேள்வியை உங்களுக்கு நான் 2 விதமா சொல்லித்தரேன். ஒண்ணு வந்து டிஜிட்டல் சம் மெத்தட், இன்னொன்னு வந்துட்டு நார்மலா நம்ம சால்வ் பண்ற மெத்தட். சரிங்களா? டிஜிட்டல் சம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தரலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4, 5, 6, 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9 விட்டுறலாம், இந்த 4, 5 அதாவது அந்த 9 கூடுதலை விட்டுறலாம், 6 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4, 5, 6, 9 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 6 வரும். இதுதான் வந்து டிஜிட்டல் சம் மெத்தட். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நான் 4, 5 நான் கூட்டினா 9 வரும். இந்த இடத்துக்கு 6 இருக்கு, இந்த 9 இருக்கு. 9, 9 எவ்வளோங்க? 18. 18, 6 எவ்வளோங்க? 24. அப்போ அந்த 2 4 கூட்டினா நம்மளுக்கு என்ன வருங்க? சேம் 6 தான் வருது. ஸோ ஒரு நம்பர்ல 1, 3, 5, 4, 9 இருக்குன்னா இந்த 5, 4, 9 விட்டுட்டு 1, 3 கூட்டி 4 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ 21 வருது அப்படின்னா 2, 1 கூட்டி 3 அப்படின்னு போட்டுக்கணும். இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் சம். சும்மா இந்த நம்மளோட டிஎன்பிசிக்கு இவ்வளோ போதும், ரொம்பலாம் தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம சம்குள்ள பார்க்கலாம். இந்த சம் நல்லா கவனிங்க. இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48% ஆஃப் 48, 64% ஆஃப் இசட். இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க 8 4 கூட்டினா நம்மளுக்கு என்ன வருங்க? 12 வரும். 1 + 2 3 வரும். இந்த இன்டூ அப்படியே இருக்கட்டும். சேம் இதே இந்த இடத்துக்கு 3 வரும். இப்போ இந்த 64 அப்படிங்கிறது என்ன வருங்க? 6 + 4 10. 10ல கூட்டினா 1 + 0 1 அப்படின்னு வரும். இந்த இடத்துக்கு இன்ட்டு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குங்க? 9 = 1 × இசட்னு இருக்கு. இந்த பக்கம் என்ன போட்டா 9 வருங்க? சேம் 9 போட்டா மட்டும்தான் 9 வரப்போகுது. அப்போ ஆப்ஷன்ஸ்ல எந்த வேல்யூ வந்துட்டு 9 இருக்கும் அப்படின்னு கேட்டா 6 + 4 10, 10 1 கூட்டினா 1 தான் வரும். 4 + 2 6 வரும். 5 + 6 11, 1 + 1 2ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன வருங்க? 36 அப்படிங்கிறதா வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 36. சரிங்களா? இதே வந்துட்டு நார்மல் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா சோ சிம்பிள். 48 × 48 இஸ் ஈக்குவல் டு 64 × x. அந்த பர்சன்டேஜ் எல்லாம் தயவு செஞ்சு எடுத்து கீழே எழுத வேண்டாம், அது போயிடும். இப்போ பாருங்க, இந்த 48 64 8th டேபிள் அடிச்சிடலாம். 8th டேபிள் அடிச்சிடும் போது 6 8 48, 8 8 64. மறுபடியும் இதை அடிச்சிடும் போது 6 வரும். 6 × 6 36 இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னு சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணலாம். சில பேருக்கு வந்துட்டு இதுவே சிம்பிளா இருக்கு, இதே ஒரு ஸ்டெப் தானே, இதையே நம்ம இவ்வளவு பண்ணோம் அப்படின்னு தோணும். இப்போ நம்பர்ஸ் இப்படி இருக்குன்னு காட்டி நம்ம இந்த மாதிரி போட்டோம். இப்போ நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கஷ்டமா இருந்தா அப்ப வந்து டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோல ஒரு क्वेश्चनக்கு 2 விதமான சால்விங் மெத்தட் தெரிஞ்சிருப்பீங்க. எக்ஸாம் ஹால்ல எந்த क्वेश्चनக்கு எதை யூஸ் பண்ணனும் அப்படின்னு பை பிராக்டிஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். Thank you.